கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 21 வசனத்திலே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் என்று நம்ம நினைக்கிறோமோ அவருடைய கற்பனையை நம்ம கை கொள்ளணும். அவருடைய கற்பனையை கை கொள்ளணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். உன்னை போல பிறனை நேசி, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் அன்பா இருக்கணும். அன்பா இருக்கும்போது என்னை வெளிப்படுத்துவேன். இந்த கடைசி காலத்துல எதை மட்டும் செய்ய முடியல, ஒரு வீட்டுக்குள்ள எது மட்டும் இல்லை அப்படின்னா அன்பு மட்டும்தான் இன்னைக்கு நிறைய வீட்டுல இல்லை. ஒரு வருஷம் முன்பாக ஒரு கடையில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த கடையில் உள்ள ஒரு சகோதரி, அண்ணா நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், எனக்கும் என் கணவருக்கும் சனிக்கிழமை ஆயிட்டுனா போதும், வாரம் சனிக்கிழமை தண்ணி அடிச்சிருவாரு. 15 வருஷமா இப்படிதான் இருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச அந்த மாசத்துலேருந்து இப்போ வரைய அப்படிதான் இருக்காரு. கணவர் கொத்தனார் வேலை பார்க்காரு. சனிக்கிழமை சம்பளம் வாங்குவார். சம்பளம் வாங்கிட்டு வரும்போதே நிறைய தண்ணி அடிச்சுட்டு வருவார். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. தண்ணி அடிச்சுட்டு வருவார், வீட்டுக்குள்ளே போய் ரூமில் பூட்டிட்டு படுத்துக்குவார். நானும் என் 3 பிள்ளைகளும் வெளியே தான் படுத்துருப்போம் அப்படின்னாங்க. வீட்டுக்கு வெளியே தான் நாங்கள் படுத்துருப்போம். எங்களுக்கு சனிக்கிழமை ராத்திரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னே, என் கணவர் ரட்சிக்கப்படணும், கொஞ்சம் ஜெபிங்களேன் அப்படின்னாங்க. அதில் எது ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, கணவர் மதுபான அடிமையாக இருக்காரு. 15 வருஷமா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான், போராட்டம் தான். சனிக்கிழமை மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு வரும்போது தண்ணி அடிச்சிருந்தாரு. மற்ற 6 நாள் நல்லா இருக்காரு. இந்த சகோதரி கணவர்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, கேள்விப்படிய மாட்டுக்காங்க, கேட்க மாட்டுக்காங்க. தண்ணி அடிக்காதீங்க சொல்லி பார்த்தாச்சு. இந்த சகோதரி ரொம்ப பொறுமையாக 15 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் அந்த குடும்பம் கட்டப்படும். கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள டைவர்ஸ் கேஸ் ஆயிடுது. வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுக்க போயிருந்தாங்க. இந்த கடைசி காலத்தில் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பாவங்கள் பெருகிட்டு. அந்த நிறைய பாவங்கள், ஒரு குடும்பம் கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு 4 மாதம் தான் ஆகுது, 3 மாதம் தான் ஆகுது, இந்த குடும்பத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனை உள்ள வந்தது. உடனே டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அந்த குடும்பம் கட்டப்படும். அன்பு கூறணும் அப்படி சொல்லி போட்டிருக்கு. வீட்டில் இருக்க அம்மா அப்பாட்ட அன்பு கூற சில வீட்டில் இப்போ செல்ஃபோனில் தான் அன்பு கூறுறாங்க. ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஐயா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வீட்டுக்கு போகிறது தூங்க மட்டும்தான் வீட்டுக்கு போவேன். நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்துடுது. அதனால் நான் பேசாமல் வெளியில் நல்ல செல்ஃபோன் பார்த்துட்ருப்பேன். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்துட்ருப்பேன்.
நல்ல செல்ஃபோனை பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்டு தூங்க மட்டும் பேசாமல் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு என் மனைவிக்கும் எப்போ பேசினாலும் சண்டை வந்துடுது அப்படின்னாங்க. செல்ஃபோனை பார்த்து பேசி சிரிச்சு இப்போ அப்படி போயிட்டாங்க. ஆனால் வீட்டில் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் அன்பு கூறணும். இப்போ அதெல்லாம் மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி பணத்துக்காக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையான அன்பு காணும். ஒரு குடும்பம் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்குள்ள அன்பை காணும். ஒரு வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அன்பாக இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்கும். இரவு நேரத்தில் இன்னைக்கு வேற ஒரு செய்தியுமே இல்லை. அன்பு கூர்ந்தால் என்னை வெளிப்படுத்துவேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக வாசித்து பார்த்ததில்ல, அன்பில் முடிஞ்சிட்டு. இன்னைக்கு டைவர்ஸுக்கு என்ன காரணம், பிரிவினைக்கு என்ன காரணம், வீட்டில் நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்பு இல்லை. தேவ அன்பு நம்மளை இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே அவமானம் இருக்காது, நிந்தைகள் இருக்காது, வெட்கம் இருக்காது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருந்தால் நமக்கு வெட்கம் வராது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வெளியே வந்துடலாம். அன்பினாலே ஒரு குடும்பம் கட்டப்படணும். அதுதான் ஹையஸ்டான பிளெஸ்ஸிங். நைட் நேரத்தில் சின்ன ஜோமனி முடிக்க போகிறேன். என்னை டெய்லி செய்தி கேட்குறீங்க. நாளைக்கு பரிசுத்தமில்ல ஓய்வு நாள், என்னோடய சமூகத்தில் அர்ப்பணிங்க, ஆலயத்துக்கு போங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ ஆலயத்துக்கு கிளம்பி போயிருங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க வாஞ்சல் கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்களோ எல்லாருமே கர்த்தர் கறந்துட்டு ஆசுடுங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்லேயே, நைட்டு டிரைவிங் லைன்லேயே, அப்போ வேறு நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாரையுமே கர்த்தர் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துள்ளுங்க. நைட் நேரத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, வேசித்தனம் எந்த குடும்பத்தில் அடிமையாக இருக்கிறாங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும், அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கற்பதினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வைங்க. மாசமாக இருக்காங்க, ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. பரிசுத்தமில்ல ஓய்வு நாளில் ஆலயத்து பொறுப்படை கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து கர்த்தர் மறுபடியும் ஆசிரியங்க. கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றித்தாங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிரியங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா, தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு எம்மை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.